வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நக்கலைட் சேனல் தான் பார்க்க போறோம். பேக் டு ஸ்கூல் எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுற ஒரு நாள், டீச்சர்ஸ்க்கே மார்க் போட ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு வர நாள், டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரே நாள். எக்ஸாம் நடத்துவாங்க, ட்ரைனிங் வேற கொடுப்பாங்க நம்மள. காம்போசிஷன்ல ரெடியா? பயமா வேற இருக்கும், நம்மள கேட்டுருவாங்களோ கேள்வி. எந்திரிக்கவே முடியல, அதான் நேத்து வரல. சரி, மேக்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் மார்க் பண்ணி கொடுத்தாரா? பஸ் ஃபீஸ் கேட்டாங்களா? லேப் கூட்டி போனாங்களா? ஏய் சொல்லி வந்துச்சு நேத்து. டேய் என்னடா நடக்கல? எல்லாமே நடந்துச்சுடா சிவா. थैंक यू சார். ஏய் ஏய் இங்க வா. பேக்ல என்ன சார்? ஓபன் பண்ணு சார். நதிங் சார். ஓபன் பண்றா. ஐயோ என்னாச்சு? சார் 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 ஏன் சார் குட் மார்னிங் சார். ஓகேடா. என்ன முந்துறாரா? சார் சார் என்னோட ஸ்பீட் சார். சார் சாப்பிடுவான் சார். ஐயோ ஏன் ஸ்பீடா போறாங்கன்னா? இல்ல மனசம் பண்ணுவோம். ஐயோ சார், நம்ம என்னைக்கு வரமா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம என்னைக்கு வரலையே எனக்கு எல்லாமே நடக்குது. ரிசல்ட் இல்லடா, இன்னொரு பெரிய சம்பவம் நடந்துச்சுடா. என்ன நடந்துச்சு? வணக்கம். உட்காருங்க. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க போல இருக்கு. இன்னைக்கு உங்க உயிரியல் ஆசிரியர் விடுப்புல போயிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? ஆனா பொறுப்பாசிரியரை இன்னைக்கு நியமிச்சிருக்காங்க. உணவு இடைவேளை முடிஞ்சது போல. எல்லாம் சாப்பிட்டீங்களா? உண்ட மயக்கோ தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. தொண்டனுக்கே உள்ள போது உங்களை மாதிரி தண்டமா இருக்கிறவங்களுக்கு இருக்காது. படிக்கலாமா? ஐயா வேணாமா? எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க. உள்ள வைனதும் ஒரு வேகம் வந்துருச்சு. இந்த மாதிரி கல்ச்சரியெல்லாம் நம்மளும் வாங்குவோம். ஆமா, நீ வெளியே வச்சிருக்கீங்க என்னன்னு கேட்டேன். ஐயா இது கெமிஸ்ட்ரி அகாடமியா? என்ன துணிச்சல் இருந்தா ஆசிரியர் வந்திருக்க, வேதியியல் பாடம் எழுதிக்கிட்டு இருக்கியா? சரி போட வந்திருக்க, என்ன சினங்கள்ல வச்சிடாத. எடுத்து உள்ள வைடா. அதான் நான் வைக்க சொல்றேன். ஏன்டா நீ ஏன்டா அப்படி பண்ண? அப்ப பாட வேண்டாம், வேற என்ன பண்ணலாம்? இல்ல இருப்பாங்க. ஜாலியா ஜாலியா என்ன பண்ணலாம்? சரி 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 சினிமா பாட்டு பாடுங்களேன் கேட்போம். அனிருத்து ஐயா நீ பாடு. மனப்பாட செய்யுள் தான் தெரியாது, சினிமா பாடாது பாப்போம். ட்விட்டர்ல ட்ரெண்டிங் இல்ல, டிக்டாக் இல்ல, ஸ்டாரும் இல்ல, இன்ஸ்டா எஃபி இன்ஸ்டால் பண்ண ஸ்பேஸும் இல்ல, கிளாஸுக்குள்ள மாசம் இல்ல, எக்ஸாம் இல்ல, பாஸும் இல்ல. இவங்க பாட்டா? ஆண்டா என்னடா பாட்டு இது? இது ஒருத்தர் எழுதி ஒருத்தர் இசையமைச்சிருக்கான் பாரு. என்ன படாது? ஐயா அலுமினாட்டிஸ்ங்கயா. இந்த காலத்துல எல்லாம் என்னடா சினிமா வருது? திரையரங்குல படம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போகணும்னா குளிச்சுட்டு தான் நுழையணும் போல. அப்படி ஒரு இழவு. அந்த காலத்துல எல்லாம் சினிமா எப்படி இருக்கும் தெரியுமா? கீற்று கொட்டகை, மணல் தரை, 8 அளவுக்கு டிக்கெட் கிடைக்கும். 10 பைசாக்கு 2 முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்குற சுகம் இருக்கே. அடேங்க அப்பா, இளையராஜா அப்பதான் வந்திருந்தாரு. என்ன பாடல்கள்! ஐயா நீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்களா? சரி 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 பாடுற. இந்த பாடல் எம்எஸ்வி அவர்களுடைய பாடல். இதை நான் கல்லூரியில பாடும்போது
மாணவர்கள்லாம் மீண்டும் ஒரு முறைன்னு இந்த பாட்டை விரும்பி கேட்பாங்க. அந்த பாட்டை பாடுறோம். அங்க போறான். சம்போ சிவசம்போ சிவசம்போ மீண்டும் ஒரு முறை வரப்போற ஜகமே தந்தீரம் மனிதன் எந்தீரம் சுகமே தந்தீரம் சிவசம்போ கத்துறாரு நினைவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ மனிதாவும் ஜென்மத்தில் எந்நாளும் பொன்னாளாம் மறுநாளை எண்ணாதே இந்நாளே நன்னாளாம் பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு உன்னாயுள் 90 எந்நாளும் 16 கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் இன்று காலங்கள் போனாலோ திரும்பாது என்பார்கள். சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ் ரூம்ல பாட்டு பாட விளையாண்டுருக்கீங்க. இது என்னுடைய வகுப்பு. இதுல பாட்டு பாடுவேன், பாடம் நடத்துவது ஏன் விருப்பம். சார் இது ஏன் பீரியட் சார்? உங்க பீரியட் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தான் சப்ஸ்டியூட் போட்டுருக்காங்க. அலுவலகத்துல போய் அட்டவணையை பாருங்க. என்கிட்ட வம்பு வளர்த்தணும்னே வருவீங்களா? அப்பு பண்ணுறது எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. எல்லாம் பார்த்து தான் வந்திருக்கோம். நீங்க வெளியே கிளம்புங்க. அலுவலகத்துல போய் அட்டவணையை பாருங்கன்னு சொன்னேன். புரிஞ்சுதா இல்லையா? சார் நீங்க ரொம்ப போறீங்க. நான் பார்த்துட்டு வரேன். போங்க. அனீஷ் ஐயா அந்த ஆள் வந்துட்டு போனாங்கிற ஆணவமான உனக்கு ஏன் முன்னாடியே வச்சு எழுதுற? எடுத்து உள்ள வேடா. இன்னைக்கு நான் நல்ல மனநிலையில இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்கலாம். இட்லி கரைக்கிற மாதிரி அரைச்சிரும். இந்த மாதிரி ஆளாலதான் டென்ஷன் ஆக்கி விட்டு நம்மளையும் சாதிப்பாங்க. மறுபடியும் அப்ப அடுத்த பாடலுக்கு போலாமா? சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காத்தினிலே. பயாலஜி சார் என்ன சார் வந்திருக்கீங்க? நீங்க லீவுன்னு சொன்னாங்க சார். நீங்க வரலன்ட்டு உங்க பீரியட் எனக்கு தான் சப்ஸ்டியூட் போட்டுதாங்க சார். இப்ப தமிழ் சார் எடுத்துட்டு இருக்கா சார்? நீங்க எடுக்கலீங்களா கிளாஸ்? அப்ப நான் எடுத்துக்கிடுமா சார்? அப்ப அவர் வந்து கேட்டா எங்களுக்கு கொடுத்ததா சொல்லிருங்க சார். ஓகேவா சார்? தடம்பாத்து நடை நடந்து போட்டி போட்டு இருக்காங்க யாரு கிளாஸ் எடுக்கிறது. வாழையில போல வந்து பொன்னம்மா வாசலுக்கு உண்மை எழுதிட்டு இருக்காரு. என்னம்மா தழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா வாசலுக்கு கொண்டு வந்தது என்னம்மா. ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணுவாங்க சார். நானே பார்த்தேன். கிழிச்சு ஓட போறாங்க. நடக்க போகுது. ஐயோ வேணங்கய்யா. மரியாதையா கொடுத்துரு, போகும்போது தந்துடுறேன். ஐயோ கிழிஞ்சிருங்கய்யா, வேணங்கய்யா. ஏய் நீ விட்டா கிழியாது, விடு. ஐயோ ஐயோ வேணங்கய்யா. தனியா அக்கா அக்கா கிழிக்க போறாங்க. விடுறா. ஐயோ சார் கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் சார். ஐயோ டோரிட் சார். நான் கிழிக்கலைங்க. நான் விடுன்னு தான் சொன்னேன். அவன் தான் விடல. கேட்டா நான் விடுன்னு சொன்னாங்களா? என்னாச்சு? அவரு எழுதுறாரா? வரீங்க சார் அங்க பார்த்து. ஏன் இதுக்கு என்ன? இதுக்கெல்லாம் ஒரு 2 மார்க் கூட தேராது. 2 மார்க் கூட வராதா? அழிச்சிட்டு வரீங்க சார். ஐயோ சரி சார் நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு 9 மணிக்குள்ள இந்த ரெக்கார்டை என் டேபிள்ல சப்மிட் பண்றீங்க. இல்லைன்னா பிரின்சிபல் மேடம்கிட்ட போய் இவர் கிளாஸ் ரூம்ல போய் சினிமா பாட்டு பாடிட்டு பசங்களோட ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு, பசங்க நல்லா படிக்கிற பசங்க ரெக்கார்ட் நோட் எல்லாம் பிடிச்சி கிழிச்சு வீசிட்டு இருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் சார். பாத்துக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வரீங்க. ஏன் சார் இப்படி? கடைசியில் அவரே கெமிஸ்ட்ரி கார்டு எழுதிச்சிட்டாரா? நம்பியுமா? டேய் அங்க பாருங்கடா. கெமிஸ்ட்ரியா?
அடுத்து யோசிக்கிறது. இன்னைக்கு இப்படி சுண்டு சுருளா போயிட்டு இருக்காருடா. சாருக்காக நம்ம எல்லாம் பண்ணணும். நம்மனால என்னடி பண்ண முடியும்? டேய் ஏன்டா முடியாது? முடியும்டா. ஸ்டூடண்ட்ஸ், பேசி வச்சபடி இன்ஸ்பெக்ஷன் வர்றவங்கள நம்ம ஸ்டாஃப் வந்து உங்க கிளாஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் பீரியட் கூட்டு வருவாங்க. புக்ல இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிருங்கடா. இப்பதான் பயமுறுத்துவாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அருண், ஸ்டாண்ட் அப். வாட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்? சொல்லு பாப்போம். Sir, hydrogen bonding is termed as the interaction between a hydrogen bomb which is placed in between two atoms which is highly reactive to the electrons. Such bonds are weaker than ionic and covalent bonds, sir. Hey, Sudon, very good. படிச்சிருக்க போல. ஆமா சார். இவனே படிச்சிருக்கானே, அப்ப நீங்க எல்லாரும் ரெடியா தான் இருக்கீங்க. Please sit down. என்ன பீரியடுங்க? கெமிஸ்ட்ரி. ஓ, கெமிஸ்ட்ரி பீரியடுங்களா? ஓ யா யா யா, ஆமா சார், கெமிஸ்ட்ரி. Shall I ask some questions? கேளுங்க சார். They are very well prepared. Oh, please. Okay. That last. Yeah. What is hydrogen bonding? Doesn't sir? The interaction involving the hydrogen. Sir, ஐயோ Bomb. Sir, I don't know bomb, sir. not bomb. Bonding. What is hydrogen bonding? What, sir? Do you know வேணும்னே that? பண்றாங்க. Never heard that word before, sir. What? You. Me, sir? Yeah. What is Heisenberg uncertainty principle? Easy question, easy question. Eisenberg? Uncertainty principle. அதாமா, it is impossible to measure simultaneously both position and velocity. அவங்க சொல்லட்டும், please. No, sir. Don't know, sir. You. Don't know, sir. You. இந்த மாதிரிலாம் ரியலா பண்ணோம் In the செத்தோம். class. சார், அனீஸ் இருக்கான் சார். போனதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வச்சு ஸ்டூடண்ட். Except Anis. பிராக்டிக்கல்ல கை Anyone in the class? வச்சிருங்க. Sir, no, sir. Don't know, sir. Fine. Fine. I will ask one simple question, right? What is nuclear fission? Sir, I will say, sir. Sorry. Nuclear fission is nuclear fission. Nuclear fission is also called as nuclear fission. Nuclear fission equal to nuclear fission. Nuclear is a fish found in Arabian Sea. Nuclear fish can be cut into two pieces. Nuclear one piece, fish one piece. Very good. It becomes nuclear fission, and it was found by Manoj sir. Sir, no, not me, sir, not me, sir. N plus U plus C. Enough. Sit down. Sir, please, sir. Enough. Sit down. Sit down. கிளாஸ் எடுக்கிறீங்களா இல்லையா? சார், நான் கிளாஸ் எடுத்து தான் சார் இருக்கேன். நான் தான் இந்த ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணேன் சார். சார், இப்போ ரிவிஷன் தான் சார் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா பிரின்சிபல் மேடம் என்னை தான் 4 இயர்ஸா வந்து நலாசீர்வாதத்துக்கு அனுப்பிச்சுட்டாங்க சார். நிஜமாவா? ஆமா சார். ஆக்சுவலா பசங்க கொஞ்சம் ஐக்யூ லெவல் கம்மி சார். ஐக்யூ கம்மியா? அவங்க எப்படி சார் 12th வரைக்கும் வந்தாங்க பயாலஜி குரூப்ல? ஆமா சார், எப்படியோ வந்துட்டாங்க சார். அது Class, I just want to know you are all weaker in chemistry only or in all subjects? நான் question கூட கேட்கல. You choose your subject, you choose your question, just answer, right? Yeah, you. Sir, Yes. sir. Okay, sir. Answer. தேரா மன்னா செப்புவதுடையே எண்ணறு சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுரு இப்படி இவரை மாட்டி விட்டாங்க. வாயிற் கடைமணி நடுநா நடுங்கிட பாவமா இருந்தார்ல. உகுநீர் நெஞ்சுடத்தாந்தன் அரும்பெறல் புதல்வரை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகாரின் பதியே அவ்வூர் ஏசாத் சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்திங்கு என்கால் சிலம்படி பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதென் பெயரே. வேல்வை வேல் செய்யும் மிடலதுன் மிடலடா நானோ எல்வையா தரவியர் எதிரி லாத்திர கடவுள் வல்கை ஓடுனை மாய்த்துரல் புட்கிறையாக சொந்தமில்லாதவர் வந்தவர் ஆழ தூங்கி கிடந்தது போனது மாள வந்தவர் போனவர் அவர் தமிழ் மட்டும் நல்லா எடுத்திருக்காங்க. அந்த நாயகி இனித்துரத்தி ஐயம் அப்போ இவர் மேலதான் தப்பு வரும். எங்கள் கண்ணை திறந்துள்ள கத்தை விளக்கி கருத்தோடி சேர்த்த மொழி சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய இந்த வண்ணம் ஐஸ் என்ன பண்ணாரு? அவரை மட்டும் சொல்லணும். பொறுத்தார் கொருநாள இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் திணை துணை நன்றி செய்யணும் பனை துணை
துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். கணிச்சு கூர்மிடை கடுதல் ஒருவன் பிணிக்குங்காலை இறங்குகிற மாதிரி நல்லது செய்தல் ஆட்சினாயினும் அல்லது செய்தலோ பூமியில்தான். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே. உதவி வரைதென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. தமிழெண்ணை வாழிய வாழிய வென்றடி வாழ்த்துவோமே வரதனஞ்ச பிள்ளை. உங்க தமிழ் சார் பேர் என்னப்பா? முனியப்பன். சார் நான் ஒரு 20 வருஷம் பின்னாடி பிறந்திருந்தா உங்க ஸ்டூடெண்ட் வந்திருப்பேன் சார். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து வச்சவங்க சார். மேடம் இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க மேடம். நான் வரேன் மேடம். வணக்கம். அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல எம்எஸ்வி பாட்டு பண்ணது நீங்க தானே சார்? ஆமா. வாட்ஸ் மார்க் கேட்டது நானும் இருக்கேன் சார். ரொம்ப நன்றி. ஆல்ரவுண்டர் மேடம் பார்த்துக்கோங்க. வரேன் சார். நன்றி. ஐயோ பாவம். சார் உங்களை போய் யூஸ்லெஸ் ஃபெலோ இடியட் ஸ்டூபிட் அப்படின்னு நிறைய முறை ரூடா பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா ஸ்கூலுக்கு பிளாக் மார்க் கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க, 9 மணி ஸ்கூலுக்கு 10 மணிக்கு வந்தாலும் காரியத்தில் எப்படி இருந்திருக்கான்னு பாத்தீங்களா? நீங்க 8 மணிக்கே வந்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து காசி பேசிட்டு இருந்தாச்சா? மேடம் நான் ப்ரிப்பேர் தான் மேடம் பண்ணுவேன். நான் 2 மெயின் சப்ஜெக்ட் பண்றேன். எங்களுக்கு சேலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு மட்டும் கேட்க தெரியுதுல்ல? அது காரியத்தில் இருக்க வேண்டாமா? சார் நீங்க ஏன் சமைக்கிறீங்க? நீங்க போங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். போங்க போங்க. வரணுங்க. ஏய் வெளிவாங்க எல்லாரும். தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகக்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் எமக்கில்லையோ. இசை தமிழ் நீ செய்த அரும் என்னடா பண்ணீங்க? கதையா நீ என்னடா பண்ண? பிரமாதம். ஏன்னா மடப்பட சீன் சொல்லிட்டியா? சொன்ன கங்கராவேன்னு நீ என்னடா பண்ண? நான் தேராமண்ணா சொன்னேன். பிரமாதம். ஓ கெமிஸ்ட்ரி லேபா? லாஸ்ட் மீட்டிங் கெமிஸ்ட்ரி லேபா? அவ்வளோதானா? அப்போ சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு டீச்சரே காலி பண்ணி இது பண்றது பயங்கரமான விஷயம். ஆமா. ஆனா உண்மையா இப்படி வருவாங்க, இது கேட்பாங்க அதை கேட்பாங்க, பாடாப்படுத்துவாங்க. நமக்கே பயமா இருக்கும். ஐயோ தெரியாது ஏதாவது கேட்க. இல்ல நம்ம பார்த்தாதான் நம்ம கேட்பாங்க, நம்ம பார்க்கவே கூடாது. ஆனா நானும் தப்பிச்சிருக்கேன், மாட்டினதே இல்லை. அதான் நானும் மாட்டினது இல்லை மோஸ்ட்லி. ஏன்னா நல்லா படிக்கிற பசங்களா கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டு, அதான் மேக்சிமம் நான் எப்பவுமே கிளாஸ் கடைசியில தான் உட்காருவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கடைசி பெஞ்சில தான் உட்காந்துட்டு இருக்கேன். காலேஜ் வரைக்கும் நான் கடைசி நடுவுல அப்படிதான். அதான் அதனால இந்த மாதிரி வந்தாவே நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா நடுவுல போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் கடைசியா எல்லாம் ஆரம்பிப்பாங்கன்னு. அதெல்லாம் நடுவுல உட்காந்துப்பேன். ஏன்னா இப்போ ஒரு வேளை கடைசியில இருந்து வரிசையா கேட்டாங்கன்னா கூட நம்ம நடுவுல இருப்போம், கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பேன். ஏன்னா 1-2 பேர் சொல்லாம மாட்டுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆளா நம்ம மாட்ட வேண்டாம்னு நினைப்பேன். ஆனா இந்த மாதிரி நம்ம விளையாட்டு கூட உண்மையா அந்த மாதிரி பண்ணிட்டோம், முடிஞ்சது. நீங்க இந்த ஸ்கூலை விட்டு போற வரைக்கும் உங்களை பாடா படிச்சுட்டு இந்த மாதிரி பிராக்டிகல்ல கைய வச்சு நம்மள உழ வச்சிருவாங்க. அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு 6 மணில இருந்து உட்கார வச்சு பாடா படுத்துவாங்க. படிக்காத புள்ளன்ட்டு உட்கார வச்சு படுத்துவாங்க. அது பாய முடிட்டு இருந்துட்டு போயிடலாம். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்